அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குனா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆயில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து நல்ல ஒரு ஃபால் தான். $77 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ ஒன் டேல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸோ US டாலர் பொறுத்த வரைக்கும் $74 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா $1.60 வந்து கீழே இறங்கும். ஸோ ஓவர் நைட்டில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. ஃப்ரைடே லோவை பிரேக் பண்ண கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரியே பிரேக் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6322 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லைனை டச் பண்ணணும், அதாவது இந்த சேனல் பேட்டர்னை டச் பண்ணணும் அப்படின்னா ஸோ 6275 வரைக்குமே வந்துட்டு ஸோ அங்கங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு என்ன சொல்லணும், ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸில் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும், பை சைடு வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஸோ 6275 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கான்சல்டேஷன் கொடுத்துட்டு கூட ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா US ஆயில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஓவர் நைட்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் 6275 வந்து இன்னைக்கு வந்து டச் பண்ணிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 30 இன்னைக்கு வந்து 6275 வந்து டச் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடம் டச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பை சைடு போனோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய எய்ம் பண்ணலாம். 6275 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6750 ஒரு 375 ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் சைடு வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணலாம் ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்காக. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் 6275 வரைக்கும் வர்றதுக்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டே, அதாவது இன்ட்ராடே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ராடேல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா 6472, பிவோட் பாயிண்ட் வந்து 6400, ஸோ சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 6275. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பை வந்து போகலாம். ஸோ பை எப்படி போகலாம்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பை சைடு வந்து போகலாம். ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே வர்றப்ப ஸோ ஒரு டார்கெட் வந்து இந்த பிவோட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பிவோட்டன்ஸ் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் கீழே வராமல் சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிவோட் போயிட்டு ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த பிவோட் போனதுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் சைடு வந்து போகலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் சப்போஸ் இந்த சப்போர்ட்லேருந்து போகிற மார்க்கெட் ஸோ எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு அப்பு கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வேணால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ எதனால் சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மேலே வர ஆரம்பிச்சுன்னா ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மேலே வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் 6275 வந்துட்டு ஸோ அந்த இடம் வந்து பை எடுத்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 6800 வரைக்கும் நம்ம வந்து க்ரூட் ஆயிலை வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 6275. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக செல்லிங் பாசிபிள் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்தாலோ 6275 வரைக்கும் தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.